ஹலோ தொடர்களே, அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இது எஸ்எஸ்ஆர்னுடைய விளாக். இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் விளாகுன்னு கூட லிட்ரலி அதை நம்ம சொல்லலாம். இந்த விளாக்ல கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேங்க எப்சன் M200 ஒரு சிம்பிளான ஒரு பிரிண்டர். ஏதோ அவசர தேவைக்காக யூஸ் பண்ணலாமே அப்படின்றது. கொஞ்ச நாள பார்த்தா தம்பி நமக்கு துணை பண்ண மாட்டேன்றான். ஹெட் கிளீனிங் பண்ணணுன்றாங்க. அதை ஹெட் கிளீனிங் பண்ணியாச்சு, அடுத்து ஹெட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரியா இருக்கு. பிரிண்ட் அவுட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்லைன் மிஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தேன். நமக்கு இந்த பிரிண்ட் அவுட்ஸ்லாம் நிறைய எடுக்க வேண்டியதாக இருக்கு இல்லைங்களா? நம்ம ஒரு புத்தக புழு இல்லைங்களா? அதால பார்த்தோம்னா வேற பிரிண்டருக்கு போயிடலாமே. நியூ பிரிண்டருக்கு பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே அப்படின்னு சொல்லுவானுங்க இல்லையா? அந்த ஸ்டைலில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ பிரதருக்கு போயிட்டேங்க. யாருன்னா இருந்தாலும் அண்ணன் தம்பி மாதிரி எதுவுமே வராது. பிரதர்கிட்டயே போயிட்டேன். எப்சன் கிட்ட இருந்து போயிட்டு பிரதர்கிட்ட வந்துட்டேன். இது ஒரு ஜப்பான் கம்பெனி. இதில் நான் எடுத்திருக்கிற மாடல் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா DCPL 2605 அப்படின்றதுங்க. DW அப்படின்றது. இதை ஒரு டெக்கி ரிவ்யூ மாதிரி நான் கொடுக்க போகிறதில்ல. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு லேமன், சரிங்களா? இப்போ தம்பி எப்சனை தூக்கிட்டு அண்ணன் பிரதரை எப்படி உள்ள கொண்டு போய் சேர்க்கறதுன்னு நானே ட்ரை பண்ண போகிறேன். எந்த ஒரு ப்ரொஃபஷனலுடைய துணையும் இல்லாமல் டிரைவை எப்படி சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கு அடுத்தது இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். அதுதான் மெயின் கண்டென்ட்டை. அப்படி கூட வச்சுக்கலாம். அன்பாக்ஸ் பண்ணி இவர் டிரைவை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் வைஃபைலாம் இருக்குது, அதுக்கு அடுத்து மொபைல் பிரிண்ட் அவுட் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எந்த அளவுக்கு அண்ணன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்றத நான் பார்க்க போகிறேன். இது என்னுடைய ஒரு ஃபஸ்ட்டு விளாக் மாதிரி கூட வச்சுக்கலாமே, சரிங்களா? இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கலான்ட்டு. ஆனால் டெபியூ இல்லையா, மெய்டன் டெபியூ இல்லைங்களா? அந்த மெய்டன் டெபியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு வீடியோ எடுத்துங்க. கடைசியில் போயிட்டு அதை ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது நான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருந்திருக்கேன். வெறும் வாய்ஸ் மட்டும்தான் வந்திருக்குன்னு. அடக்கடவுளே அப்படின்ட்டு திருப்பி இது செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணுறேன். சரி பண்ணலாமே, முயற்சிகள் பண்ண தானே நமக்கு வெற்றி அருகாமையில் வரும். ஓகேவா? அன்பாக்ஸ்குள்ளே போயிடலாமா? ஓகே, நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே சிம்பிளாக போகிறதுல ஜம்ப் பண்ணி போகிறோம் நம்ம அண்ணனுடைய துணையோட.